நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஜாதகம் இல்லை. தமிழ்நாடு அரசியலில் புரட்டி போடக்கூடிய அமைப்பு ஏற்படும். நம்ம வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி 21ஆம் தேதி வந்து இந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம். தமிழகத்தில் வந்து பெரிய அதிரடியெல்லாம் தெரியும். தோல்வி பெறுவாங்க, வெற்றி பெறுவாங்க, வெற்றி பெறுவாங்க, தோல்வி பெறுவாங்க. இவருடைய வெற்றி வந்து பேசும் பொருளாகவே இருக்கும்னு தான் நான் சொல்றேன். அந்த பேசும் பொருளாக இன்னைக்கு இருக்கிறது தான். என்னுடைய வார்த்தை பழித்ததுன்னு நான் சொல்லல, ஜோதிடம் பழித்தது என்பதில் தான் எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் துல்லியமாக தெரியுது அவர் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுக்க போடுறாருன்னு எங்களுக்கே கணிக்க முடியும். இந்த கணிப்புகள்லாம் போடுறச்சே இவர் சாருக்கு வந்து 1 சீட்டு 4 சீட்டெல்லாம் கொடுத்ததுனால தான் நான் சொன்னேன், இது எந்த பேசிக்கில் கணிப்பு போடுறீங்கன்றது தான் என்னுடைய ஆதம். எக்ஸிட் போல ஒரே ஒருத்தர் தான் விஜய் சாருக்கு கொடுத்தாரு, ஆணித்தரமான அந்த ரிசர்ச்சுக்கு தலைவனம். எனக்கு அந்த விஜய் சார் ஜாதகம் ஓரளவு தெரியும். விஜய் சாருக்குன்னு ஜோதிடர் வேற ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து தனி. அவர் நம்ம வந்து பொதுவாக ஜோதிடம் பார்க்கறதுனால 10வது மாதத்துலேருந்து விஜய் சாரது ஜாதகத்தை ஒன்றா நம்ம அலசுவோம், புதுவெளியில் பேசுகிறச்ச இந்த கணிப்புகள்லாம் போடுறச்சே இவர் சாருக்கு வந்து 1 சீட்டு 4 சீட்டெல்லாம் கொடுத்ததுனால தான் நான் சொன்னேன், இது எந்த பேசிக்கில் கணிப்பு போடுறீங்கன்றது தான் என்னுடைய ஆதங்கம். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் துல்லியமாக தெரியுது அவர் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுக்க போடுறாருன்னு எங்களுக்கே கணிக்க முடியுது. 25% மேலே எடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம், 30% தாண்டக்கூடிய ஜாதகம். அந்த ஜாதகம் வந்து அப்போ எந்த லெவலுக்கு வேணுமா போகலாம். ஏன்னா நான் கட்சியில் இருக்கனால நான் சொல்ல முடியாமல் உட்காந்துருந்தேன். ஆனால் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நான் பேசியிருக்கேன் நிறைய. அதில் வந்து பொட்டி திறக்கிறச்சு, இது 4ஆம் தேதி பொட்டி திறக்கிறச்சு, தமிழகத்தில் வந்து பெரிய அதிரடியெல்லாம் தெரியும். தோல்வி பெறுவாங்க, வெற்றி பெறுவாங்க, வெற்றி பெறுவாங்க, தோல்வி பெறுவாங்க. அரசியல் காலம் வந்து தமிழ்நாட்டில் அதிரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஜாதகம் இல்லை, நீச்சபங்க ஜாதகம். தமிழ்நாடு அரசியலில் புரட்டி போடக்கூடிய அமைப்பு ஏற்படும், வெற்றிகள் ஏற்படும். நிறைய ஒரு வீடியோ கொடுக்கல, நம்ம நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சாரது வந்து வெற்றிகள் வந்து வெற்றிக்கு வாழ்த்துக்கள், தாவேகா தொண்டர்களுடைய உழைப்புக்கு வாழ்த்துக்கள், தமிழகத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்கள். ஏன்னா நான் வேறு மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, அந்த மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று நினைத்து அண்ணா சொல்லிய வழியில் அந்த வாழ்த்துக்கள்